வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு பல தமிழ் படங்களை நம்ம கேட்டிருப்போம். அதே போல வெள்ளையா இருக்கிற வடமாநில யூபிஸ் 50 பேர்த்த திமுக கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 100 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை செலவழிச்சு திமுக மாடலை பத்தி பயங்கரமா பேச சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அசைன்மெண்ட் நான் சொல்றேன். சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக பொருளாதாரம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 11% இரட்டை இலக்கில் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு மீடியாக்கள்ல சொன்னார். நம்மளை விட வட மாநிலத்தை நிறைய பேர் பேசுகிறப்போ அந்த விஷயம் பெரிதாக பார்க்கப்படும் அப்படின்றனால அவங்களுக்கு பல கோடிகளை செலவு செஞ்சு இந்த விஷயத்தை பேச வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், 11.19% தமிழ்நாட்டின் பொருளாதாரம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் உயர்ந்துச்சா, இல்லை 10 வருடங்களாக இந்த பொருளாதாரம் உயரவே இல்லையா? கடந்த 10 வருடங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட விதை இப்பொழுது செடியாக முளைத்திருக்கிறது. அதுதான் உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட விதைகள் என்னென்ன தெரியுமா? பல வாகன உற்பத்தி ஆலை, ஐடி காரிடர்ஸ் என்று கூறக்கூடிய ஐடி நிறுவனங்களின் கூட்டமைப்பு, பல கல்வி நிறுவனங்கள் போன்ற பலவற்றை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2012 2021 வரைக்கும் இருந்த பொருளாதாரத்தை உங்களால் சைடில் பார்க்க முடியும். தமிழகத்தின் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததையும் உங்களால் பார்க்க முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேல் நோக்கி இழுத்தார்கள். அவர்கள் போட்ட விதையினால் இப்பொழுது சிறிது 8% சிறிது மேல் நோக்கி 11.19% இருக்கிறது. அந்த உண்மையை மக்களிடம் கூறாமல் வடமாநிலத்தவர்களை வைத்து ஸ்டாலின் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இவ்வளவு தூரம் மேலே வந்திருக்கிறது என்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை பற்றி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டபொழுது, நாங்கள் ஐடியை கொண்டு வந்தோம், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, தொழிற்சாலை எல்லாம் அதிமுக ஆட்சியிலே வந்ததால் அந்த கம்பெனிகளோட பொருளாதாரம் மேல் நோக்கி சென்றதுனால இப்போ அந்த 11.9% தமிழ்நாட்டின் வளர்ச்சி வந்திருக்கிறது. ஐயா, அது எப்படி நீங்கள் தான் அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறீங்க? அது எப்படி உங்களால் சொல்ல முடியுது? மக்களிடம் உண்மையை பேசி அரசியல் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.